Hi friends, welcome to my channel. Woolen நூல் மாலை தான் இந்த வீடியோல பார்க்குறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Woolen நூல் வந்து எடுத்திருக்கேன், ஃப்ளார் கிட் எடுத்திருக்கேன். இது வந்து ஷாப்பில் ஃப்ளார் கிட்டுன்னு கேட்டாலும் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். Woolen நூல் எடுத்துட்டேன். இப்போ நம்ம உள் சைடில் தான் நம்ம வந்து நூல் சுற்ற போகிறோம். ரெண்டு இதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு Woolen நூலை உள் சைடோட ஒரு இதில் வந்து நூலை வச்சுட்டு எட்ஜை வந்து கையில் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுல இந்த மாதிரி நூலை வந்து சுற்ற போகிறோம். இதுக்கு மேலே வந்து ஒரு 10 கவுண்ட் ஃபுல்லாகவே நான் வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணி சுற்றுங்க, இல்லைனா நூல் வெளியே வந்துடும். இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து சுற்றி முடிச்சிட்றேன் 10 கவுண்ட்டு. இப்போ அதே நூலை கிராஸாக கொண்டு வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல இப்போ அதில் வந்து நம்ம சுற்ற போகிறோம். சுற்றிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுல இது மேலேயும் நான் வந்து ஒரு 10 கவுண்ட் சுற்றுறேன். நான் வந்து 10 கவுண்ட் எடுத்திருக்கேன், 15, 20 கூட நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் சுற்றி முடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து நான் இந்த உள் இது ஃபுல்லாகவே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதோட நூலை வந்து கொஞ்சமாக விட்டுட்டு நான் வந்து சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டேன். ஒரு நீடில், பெரிய நீடில் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த நூலை கோத்துட்டு நான் 2 நாட் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம்ல அந்த இதில் வந்து நூலை வந்து ஊசியை வந்து உள் சைடு விட்டு நம்ம அடியில் இழுத்துடலாம். இழுத்துட்டு இப்போ இந்த இதுக்கு பக்கத்து இதில் வந்து அடியில் வந்து அந்த ஊசியை விட்டு மேலே இழுத்துட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிராஸில் எது இருக்கோ அதுக்குள்ளே இந்த வந்து ஊசியை உள்ளே விட்டு நல்லா டைட்டாக இழுத்துடலாம். இப்போ இதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல அடியில் வந்து உள்ளே விட்டுட்டு மேலே இழுத்து அதுக்கு கிராஸில் என்ன இருக்கோ அதில் வந்து நூலை விட்டுடலாம். இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து நான் வந்து கிராஸில் போட்டு நாட்டை வந்து போட்டு வச்சுக்கிறேன். ஃபுல்லாக எல்லா இதுலேயும் வர மாதிரி நான் வந்து ஊசி உள்ளே விட்டு நூல் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ இந்த மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம். த்ரெட்டை மட்டும் நான் வந்து தனியாக வெளியே எடுத்துடுறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஊசியிலேருந்து நான் வந்து நூலை வந்து கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக விட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணோம்ல அந்த எட்ஜில் பிடிச்சிருந்த நூலும் இந்த நூலும் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நாட் மட்டும் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக இழுத்து அப்புறம் அதை மாதிரி போட்டு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா நூல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளார் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நான் வந்து 7 கலர்ஸில் சூஸ் பண்ணி ஃப்ளார் வச்சுருக்கேன். ப்ளூவில் வந்து 4 எடுத்திருக்கேன், க்ரீனில் 5 எடுத்திருக்கேன், ரெட்டில் 4, மறுபடியும் இன்னொரு க்ரீனில் 8 எடுத்திருக்கேன். நான் எல்லோ நிறையா எடுத்திருக்கேன் 30, அதுக்கப்புறமேட்டுக்கு ரோஸில் 15 எடுத்திருக்கேன், ஆரஞ்சில் வந்து 10 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இன்னொரு நூல் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதே ஊசியில் போட்டு நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த சைஸ்க்கு போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ரோஸ் கலர் இதை எடுத்து அது உள்ளே விட்டுறேன் இந்த ஃப்ளாரை. நெக்ஸ்ட்டு க்ரீன் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு எல்லோ. கொஞ்சமாக நான் எஜ்ஜில் கேப் விட்டு தான் கோத்துருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து க்ரீன் எடுத்திருக்கேன் மறுபடியும். இப்போ மறுபடியும் வந்து ரோஸ் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு ரெட் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு க்ரீன் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் தான் வந்து சென்டர் நமக்கு. இப்போ மறுபடியும் ஆரஞ்சு எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரெட் எடுத்திருக்கேன், ரோஸ் எடுத்திருக்கேன், கோத்துட்டு அதுக்கப்புறமா க்ரீன் எடுத்திருக்கேன், அப்புறம் மறுபடியும் எல்லோ, இதுக்கப்புறம் ஒரு க்ரீன், அப்புறம் ஒரு ரோஸ் வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அந்த ஊசியிலேருந்து நூலை வந்து கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ரவுண்டாக வந்து நான் வந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன். சென்டரில் நாட் போட்டுட்டு கொஞ்சமாக நூல் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ரவுண்ட் மாலை மாதிரி கிடச்சிரும். இன்னொரு நூல் நான் வந்து பெருசாக கொஞ்சம் நூல் எடுத்திருக்கேன். அதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ரவுண்ட் மாலையை இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக விட்டு கட்டியிருக்கோம்ல அதில் வந்து நான் 2 நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நாட் போட்டேன். அதோட ஒரு சைடில் வந்து நான் வந்து ஊசியை வந்து நூலில் விட்டுட்டு இந்த மாதிரி 2 நாட் போட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு ஆரஞ்சு கலர் கோத்துட்றேன். நல்லா டைட்டாக உள்ளே விட்டு கோத்துட்டு அதுக்கப்புறமா க்ரீன் எடுத்திருக்கேன், அதையும் சென்டரில் வச்சு கோத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் ரோஸ் கலர் எடுத்திருக்கேன், ரோஸையும் நான் வந்து உள்ளே விட்டு கோத்துட்றேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் எடுத்திருக்கேன், மறுபடியும் ரோஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் 5 எல்லோ வந்து கோத்துட்றேன். ஃபுல்லாக 5 எல்லோ கோத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், அதையும் வந்து கோத்துட்றேன். சென்டரில் வச்சு கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி தான் கோக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லோ எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் எடுத்திருக்கேன், மறுபடியும் எல்லோ எடுத்திருக்கேன். சென்டரில் வந்து நான் வந்து ரெட் எடுத்திருக்கேன், இதுதான் வந்து சென்டரு. இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் வந்து எல்லோ, அதுக்கப்புறமா ரோஸ், மறுபடியும் எல்லோ எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ப்ளூ வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். இதோட வந்து சென்டர் இது வந்து ஃபினிஷ் பண்ணிடுது. இப்போ இந்த சைடு எப்படி கோத்தமோ அதே மாதிரி தான் எல்லோ, ரோஸ் அந்த சைடு ஃபுல்லாகவே நான் வந்து இந்த சைடு அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் கோத்துறேன். ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். ஒன் சைடு ஃபுல்லாகவே கொஞ்சமாக வந்து நூலை விட்டுட்டு நான் வந்து இந்த நீடில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைடும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான உல்லன் மாலை வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.